முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த குச்சி கூட அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே கிள்ளி போட்டுக்க வேண்டியதான். அந்த கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே தட்டி வச்சுருக்கேன். அதை தட்டி வச்சதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இது இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இந்த முருங்கைக்கீரையை எடுத்து இதில் போடணும். இதோட குச்சிகளை கூட இதில் எடுத்து போட்டுக்கிட்டு எதையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சும்மா 2 பரட்டிட்டு அது ரசத்தோடய வெந்துடும். அதனால் ரொம்ப போட்டு பரட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த ரசத்தை இதில் எடுத்து அப்படியே ஊற்றி தாளிச்சுட்டு வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி நுரக்கட்டி கொஞ்சம் அப்படி கொதிக்க வலி இருக்கும் பொழுதும் சரி, ரொம்ப சளி காய்ச்சல் இருக்கும்போதும் சரி, இது அப்படியே சூடாக ஒரு கப் அப்படியே எடுத்து